கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யோபுவின் சரித்திரத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யோபுவின் புஸ்தகம் எழுதப்பட்ட மொழி எந்த மொழியாக இருக்கும் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாடு மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்மெல்லாம் நினைக்கிறது யோபு புஸ்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, யோபு புஸ்தகத்தை எழுதினார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. யோபு 19வது அதிகாரம் 23-24வது வசனம். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும் என்று யோபுவே சொல்லியிருக்கிறார். அப்போது யோபு ஏன் எழுதியிருக்க கூடாது என்பதற்கு இதுவே சான்று பகர்கிறது. யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்த பிற்பாடு, ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்த பிற்பாடு ஏன் யோபுவே எழுதியிருக்கலாம் அல்லவா? அல்லவென்றால் யோபு சொல்ல வேறொருவர் எழுதியிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி எபிரேய மொழி யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன 10 கட்டளைகளின் மூலமாகத்தான் எபிரேய மொழி எழுத்து வடிவம் பெற்றது. ஆபிரகாமுக்குத்தான் ஆண்டவர் முதலில் ஒரு புதிய மொழியை கொடுக்கிறார். அதுதான் எபிரேய மொழி. அன்று வரை பேச்சு மொழியாக இருந்த அந்த மொழி இப்பொழுது யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில்தான் முதலில் எழுத்து வடிவம் பெறுகிறது. அதில் தான் ஆண்டவர் எபிரேய மொழிகளை மோசேக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த யோபு புஸ்தகம் எப்படி எழுதியிருக்க வாய்ப்புகள் உண்டு? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யூதர்களின் கலாச்சார புஸ்தகமாகிய தல்முண்ட், மிஷ்னா, கெமாஹா அப்படிங்கிற புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் யோபு புஸ்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் மோசே என்று எழுதி வைத்திருக்கிறார்களாம். மோசே மொழிபெயர்த்திருந்தாரானால் மோசே ஏதோ ஒரு மொழியிலிருந்து எபிரேய மொழிக்கு யோபு புஸ்தகத்தை மொழிபெயர்த்தார் என்று இருக்கிறபடியினால் மோசேக்கு தெரிந்த ஒரு மொழியிலிருந்து தான் யோபு புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். யோபு புஸ்தகம் ஏற்கனவே மோசேக்கு தெரிந்த ஒரு மொழியில் எழுதியிருந்தால் மட்டும்தான் அது மோசேக்கு ஈஸியாக புரிஞ்சு அதை எழுதியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மோசேக்கு எந்த மொழி நன்றாக தெரியும்? நாம் நினைக்கலாம் மோசே மீதியான் தேசத்தில் இருந்தார், அதனால் மீதியான் மொழி தெரிந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மீதியான் தேசத்தில் மோசே என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்? அங்கு போன அன்னையிலிருந்தே ஆடு மாடு மேய்க்கத்தான் சென்றார். அங்கே போனப்பவே சிப்போராளை பார்க்குறாங்க, கல்யாணம் முடியுது, ஆடு மாடுகள் தான் மேய்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது அவருக்கு மீதியான் மொழி படிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மோசே பிறந்த நாடு எது? எகிப்து தேசம். எகிப்து தேசம்தான் முதலில், அதாவது 2வது நாகரிகம் என்று சொல்லப்படுகிற நைல் நதி நாகரிகம் தோன்றப்பட்ட இடம்தான் எகிப்து தேசம். எகிப்து தேசம் நன்றாக படிப்பாளிகள், டாக்டர்ஸ் இருந்த ஒரு தேசம். அப்போவே மோசேவின் காலத்திலேயே, அதாவது சர்ஜரி பண்ணாங்களாம், அனஸ்தீஷியா கொடுத்து சர்ஜரி பண்ணினவர்கள் எகிப்தியர்கள். அதாவது நல்ல ஒரு எழுத்து வடிவம் கொண்ட ஒரு தேசம்தான் எகிப்து தேசம், எகிப்திய மொழி. மோசே அங்கு யாராக வளர்க்கப்பட்டார்? ஒரு ராஜகுமாரனாக வளர்க்கப்பட்டார். ஒரு ராஜகுமாரன் என்னென்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது அத்தனையும் மோசேக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. அதன்படி எகிப்திய மொழியும் மோசேக்கு நன்றாக எழுதி படிக்க தெரியும். அப்படி என்றால் மோசேக்கு தெரிந்த ஒரு மொழியில்தான் யோபு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். மோசேக்கு நன்றாக எழுதி படிக்க தெரிந்த மொழி எகிப்திய மொழி. சரி, எப்படி யோபு புஸ்தகம் மோசேயோட கைக்கு வந்திருக்கும் அப்படின்னு நமக்கு கேள்வி வேண்டும். ஏனென்றால் யோபு மோசே வாழ்ந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே யோபு வாழ்ந்திருக்கிறார். யோபுக்கு பிற்பாடு சில 1000 வருஷங்கள், ஒரு 1000 வருடங்கள் கழித்து தான் மோசே வந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த புஸ்தகம் எப்படி மோசேயின் கையில் கிடைத்தது?
நான் முன்பு சொன்ன பதிப்பில் சொல்லியிருக்கிறேன், யோபுவும் எகிப்திய மன்னனாகிய கோஃப்ரா மகாமுறையும் நண்பர்கள் என்று. ஏன் யோபுவின் இரண்டாவது, அதாவது எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்ப பெற்ற பிற்பாடு இந்த மன்னர்கள் யோபுவிடம் உன்னுடைய சரித்திரத்தை எங்களுடைய மொழியில் எழுதி கொடு என்று ஏன் சொல்லியிருக்க முடியாது? அவர்களோடு நட்புறவில் கொண்டிருந்த யோபுவுக்கும் எகிப்திய மொழி தெரிந்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் யோபுவும் ஒரு ராஜா. அதன்படி யோபு தன்னுடைய சரித்திரத்தை எகிப்திய மொழியில் எழுதி கொடுத்து அது எகிப்திய நாட்டில் வைக்கப்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதன்படி மோசேவுக்கு நன்றாக தெரிந்த எகிப்திய மொழியில் யோபு தன்னுடைய சரித்திரத்தை எழுதி எகிப்திய லைப்ரரியில், அதாவது நூலகத்தில், உலகத்திலே பெரிய நூலகம் இருந்த இடம் எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இருந்த நூலகம்தான். அங்குதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனும் போய் கற்றார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் உள்ள அந்த நூலகத்தில் யோபுவின் சரித்திர புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது மோசே இளவரசனாக வளரும் பொழுது அந்த நூலகத்தை போய் பார்த்திருப்பார், எல்லாம் செய்திருப்பார். ஆனால் யோபு யார் என்று அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. மீதியான் தேசத்திற்கு வந்த பிற்பாடு திரும்பவும் தன் ஜனங்களை மீட்டெடுக்க மோசே எகிப்திற்கு அனுப்பப்படுகிறார். ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடாது, மோசே நீ போய் இந்த நூலகத்தில் இருக்கிற இந்த புஸ்தகத்தை எடு, இது என்னுடைய மகனுடைய புஸ்தகம் என்று ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? அப்படி மோசேயின் கையில் கிடைக்கப்பட்ட புஸ்தகம்தான் யோபுவின் புஸ்தகம். அப்படி மோசே எடுத்த புஸ்தகத்தை தான் அவருக்கு எபிரேய மொழியை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிற்பாடு அவர் முதலாக எபிரேய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கிறார். சிட்லோ பாக்ஸ்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தக அறிவியல் ஆளர், அதாவது ஸ்காலர் ஆஃப் புக்ஸ், அவர் சொல்லுகிறார், உலகத்திலேயே எழுதப்பட்ட மிகவும் பழமையான புஸ்தகம் யோபு புஸ்தகம் என்று தான் சொல்லுகிறார். ஜோப் மஸ்ட் பி த ஓல்டஸ்ட் புக் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுகிறார். யோபு வாழ்ந்த காலம் கிமு 2500. அதற்கு பிற்பாடு வந்தவர் தான் மோசே போன்றோரெல்லாம். இப்போ மோசே டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த யோபு புஸ்தகம் இன்னும் ரிவைஸ்ட் எடிஷனுக்குள்ளே போகுது. அதன்படி கிமு 700களில் ஏசாயா யோபு புஸ்தகத்தை ரிவைஸ் பண்ணி எழுதுகிறார் என்று அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்குங்களா? யோபு எப்போ வாழ்ந்தார், மோசே எப்போ வாழ்ந்தார், ஆபிரகாம் எப்போ வாழ்ந்தார் அப்படிங்கிற கால அட்டவணை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதோ சொல்லுகிறேன். கிமு 2500 யோபு வாழ்ந்திருக்கிறார். அந்த வருஷத்திலிருந்து சரியாக 500 வருடம் கழித்து கிமு 2000 வருடத்தில் ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாமிலிருந்து சரியாக 500 வருடம் கழித்து கிமு 1500 மோசே வாழ்ந்திருக்கிறார். அதாவது யோபு வாழ்ந்த காலத்திற்கு சரியாக 1000 வருடத்திற்கு பிற்பாடுதான் மோசே வருகிறார். அதற்கு பிற்பாடு கிமு 700களில் வந்த ஏசாயா இந்த யோபு புஸ்தகத்தை ரிவைஸ் பண்ணி எழுதியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் படிக்க போக இருக்கிற இந்த யோபு புஸ்தகத்தின் பற்றிய இந்த அடிப்படை உண்மைகளை கற்றுக் கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியாக யோபு புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, அதை எழுதியவர் யார் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். இன்னும் தொடர்ந்து அடுத்த பதிப்புகளில் யோபுவை பற்றின இன்னும் அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம். நன்றி.